गजाननं भूतगणाधिसेवितं कपित्थजम्बू फलसारभक्षितम् उमासुतं शोकविनाशकारणं नमामि विघ्नेश्वर पादपङ्कजम्। ओम श्रीनिवास ओम श्रीनिवास ओम श्रीनिवास ओम श्रीनिवास நாள்தோறும் உன்னை நான் பாட வேண்டும் நான் பாட உந்தன் அருளாசி வேண்டும் ஏழு ஸ்வரங்களுமே ராகம் இசைத்திடுமே ஏழு ஸ்வரங்களுமே ராகம் இசைத்திடுமே ஏழு மலைக்கரசே ஏழு மலைக்கரசே ஓம் ஸ்ரீனிவாச ஓம் ஸ்ரீனிவாச ஓம் ஸ்ரீனிவாச ஓம் ஸ்ரீனிவாச திருவேங்கடம் வருவேனே உந்தன் திருப்பாதமே பணிவேனே திருவேங்கடம் வருவேனே உந்தன் திருப்பாதமே பணிவேனே மலர்மேவிடும் அலர்மேல் மங்கை மணவாளனே ஜெகநாதனே மலர்மேவிடும் அலர்மேல் மங்கை மணவாளனே ஜெகநாதனே அழகான மலைவாசனே ஓம் ஸ்ரீனிவாச ஓம் ஸ்ரீனிவாச ஓம் ஸ்ரீனிவாச ஓம் ஸ்ரீனிவாச செந்தாமரை கண் கொண்டார் என்றும் சிங்காரமாய் நீ நின்றார் செந்தாமரை கண் கொண்டார் என்றும் சிங்காரமாய் நீ நின்றார் நினைத்தாலுமே துதித்தாலுமே என்னாலுமே துணையாகுமே நினைத்தாலுமே துதித்தாலுமே என்னாலுமே துணையாகுமே உன் பாத கமலங்கள் ஓம் ஸ்ரீனிவாச ஓம் ஸ்ரீனிவாச ஓம் ஸ்ரீனிவாச ஓம் ஸ்ரீனிவாச நாள்தோறும் உன்னையே நான் பாட வேண்டும் நான் பாட உந்தன் அருளாசி வேண்டும் ஏழு ஸ்வரங்களுமே ராகம் இசைத்திடுமே ஏழு ஸ்வரங்களுமே ராகம் இசைத்திடுமே ஏழு மலைக்கரசே ஏழு மலைக்கரசே ஓம் ஸ்ரீனிவாச ஓம் ஸ்ரீனிவாச
ஓம் ஸ்ரீனிவாச ஓம் ஸ்ரீனிவாச. வணக்கம். புதன்கிழமை செப்டம்பர் மாதம் 9ஆம் தேதி, மன்மத வருஷம் ஆவணி மாதம் 23ஆம் தேதி. இன்றைய நட்சத்திரம் பூசம், திதி தேய்பிறை, துவாதசி திதி. யோகம் சித்த யோகம். தனுசு ராசிக்கு சந்திராஷ்டம நாள். இன்று சுப முகூர்த்த நாள். அதிகாலை முகூர்த்தம் 5 மணியிலிருந்து 6:30 மணி வரை முகூர்த்தம். சிம்ம லக்னத்தில் முகூர்த்தம் முடிந்துவிட்டது. ஏகாதசி விரதம் இன்றைய தினம். சிறிது நேரம் ஏகாதசி இருக்கிறது. இன்றைய தினம் ஏகாதசி விரதம். ராகு காலம் பகல் 12 மணி முதல் 1:30 மணி வரை. யமகண்டம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. குளிகை நேரம் காலை 10:30 முதல் 12 வரை. நல்ல நேரம் என்னும் சுபஹோரைகள் காலை 6 மணி முதல் 7 மணி வரை, 9 மணி முதல் 10 மணி வரை, மாலை 4 மணி முதல் 5 மணி வரை, இரவு 7 மணி முதல் 9 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: கடகத்தில் சந்திரன், செவ்வாய், சுக்கிரன். சிம்மத்தில் சூரியன், குரு. கன்னியில் புதன், ராகு. விருச்சிகத்தில் சனி. மீனத்தில் கேது. திருக்கோவில்களில் இன்றைக்கு காலையில் சுவாமிமலை மகா கும்பாபிஷேகம். 6 படை வீடுகளில் ஒன்றான சுவாமிமலை சுவாமிநாத சுவாமி முருகப்பெருமானின் திருக்கோவில் அஷ்டபந்தன ஜீரணோத்தாரண மகா கும்பாபிஷேகம் இன்று நடைபெறுகிறது. போன வாரம் புதன்கிழமைக்கே சொல்லிட்டேன், அடுத்த புதன்கிழமை கும்பாபிஷேகம், எல்லாரும் வந்துருங்க. இன்றைக்கு காலையிலையும் இப்போ சொல்கிறேன். கும்பாபிஷேகத்தில் கலந்து கொள்ள முடியாதவர்கள் எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ போய் சுவாமி மலைக்கு போய் முருகரை தரிசனம் பண்ணிட்டு வந்துருங்க. இன்னைக்கு போக முடியல அப்படின்னா எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் போயிட்டு வாங்க. அதுக்கு எதுவும் நாள், கிழமை, நட்சத்திரம் ஒன்றும் பார்க்க வேண்டாம். கும்பாபிஷேகத்தில் கலந்து கொள்ள முடியாதவர்கள் எவ்வளவு விரைவில் சுவாமி மலைக்கு போக முடியுமோ சென்று முருகனை தரிசனம் செய்துவிட்டு வரவும். திருச்செந்தூர் சண்முகர் பச்சை சாத்தி இன்றைய தினம் மிக விசேஷமான ஒரு விழா. அது திருச்செந்தூர் முருகனுக்கு இந்த ஆவணி மாதத்திலே நடைபெறுகின்ற 7ஆம் திருநாள், 8ஆம் திருநாள் ஜெஜன்னு இருக்கும். அந்த தரிசனம் பண்ணுறதுக்காக சிவப்பு சாத்தி, அதுக்கு அடுத்தது வெள்ளை சாத்தி, பச்சை சாத்தி, 3ஐயும் தரிசனம் செய்வதற்காக 2 நாட்கள் அங்கேயே தங்கி இருந்து பக்தர்களெல்லாம், லட்சக்கணக்கான பக்தர்கள் குழுமுகின்ற ஒரு விழா இது. ஆவணி விழா, மாசி விழா, ஐப்பசியிலே நடைபெறுகின்ற சூரசம்ஹார கந்தசஷ்டி விழா, இந்த 3த்துக்குமே பெருந்திரளான பக்தர்கள் வருவது வழக்கம். இன்றைய தினம் மேஷ ராசிக்கு இது ஒரு நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாள். ராசிக்கு 4ஆம் இடத்திலே சந்திரன் ஆட்சி பலம் பெற்று தனது சொந்த வீடான கடகத்தில் ஸ்வட்சேத்திரமாக அமைந்திருப்பதோடு கூடவே செவ்வாய் சுக்கிரனும் இணைந்திருக்கின்றன. சந்திரன், செவ்வாய், சுக்கிரன் ஆகிய 3 கிரகங்களின் சேர்க்கை 4ஆம் இடமாகிய கடகத்தில் ஏற்பட்டிருக்கிறது. ஆகவே மேஷ ராசிக்கு நன்மைகள் சற்று அதிக அளவில் நடைபெறும் என்று சொல்லலாம். ஏனென்றால் 3 கேந்திராதிபதிகள் ஒன்றாக இணைந்திருக்கின்றன. ராசி அதிபதி செவ்வாய், 4க்குடைய சந்திரன், 7க்குடைய சுக்கிரன் எல்லாம் ஒன்றா 4ஆம் இடத்திலே சேர்ந்திருக்கின்றன. ஆகவே திருமண வாய்ப்பு ஒரு சிலருக்கு உருவாகும். திருமண வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாக இருக்கும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். சொந்த வீடு வாங்கும் வாய்ப்பு இப்பொழுது ஏற்படும். வாடகை வீட்டில் வசித்து கொண்டிருக்கும் மேஷ ராசிக்காரர்களுக்கு இப்பொழுது சொந்த வீடு வாங்குகின்ற வாய்ப்பு ஏற்படும். அஷ்டம சனி நடக்குதே சார், இப்போ வாங்கலாமா என்று கேட்க வேண்டாம், வாங்கலாம். அஷ்டம சனி நடந்தால் செலவு தான் வைக்கும். நல்லது தான். வீடு வாங்கணும்னா பெரிய செலவு இல்லையா, சேவிங்ஸ் எல்லாம் கரையும். வாங்குங்க, அப்படியே வீடு வாங்கிடுங்க. இன்றைய தினம் நன்மைகள் நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக விளங்குகிறது. இது ஒரு மகிழ்ச்சியான நாள், நல்ல சுப முகூர்த்த நாள், அற்புதமான ஒரு முகூர்த்த நாள். இன்றைய தினம் புஷ்ய நட்சத்திரம், மிக அற்புதமான ஒரு நட்சத்திரம் இன்றைய தினம் அமைந்திருக்கிறது. ஆகவே மேஷ ராசிக்கு இது ஒரு நன்மைகள் செய்யக்கூடிய ஒரு நல்ல நாளாக விளங்கும். ரிஷப ராசிக்கு இது ஒரு மகிழ்ச்சியான நாள், நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். உடன் பிறந்தவர்களுடன் மகிழ்ச்சியாக பொழுதை கழிப்பீர்கள். உங்களோடு ஏதேனும் பிடிவாதமாக, விதண்டாவாதமாக பேசிக்கொண்டிருந்த சகோதரிகள், சகோதரர்களெல்லாம் இப்பொழுது ஒன்றாக சேர்ந்து மகிழ்ச்சியாக இருப்பார்கள். மனதில் இருந்த பாரங்களை எல்லாம் இறக்கி வைத்துவிட்டு உங்களுக்குள் இருக்கக்கூடிய வித்தியாசங்களை எல்லாம் மறந்து, கருத்து வேறுபாடுகளை எல்லாம் முற்றிலுமாக
தூக்கி எறிந்துவிட்டு ஒற்றுமையாக இருக்கக்கூடிய ஒரு நேரம், அற்புதமான ஒரு நல்ல நாள் என்று இந்த நாளை சொல்லலாம். மிதுன ராசிக்கு இது ஒரு மிகச்சிறப்பான நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். 2ஆம் இடமாகிய தனஸ்தானத்தில் அதற்கு அதிபதியான சந்திரனும் 11ஆம் இடத்திற்கு அதிபதியான செவ்வாயும் ஒன்றாக இணைந்திருக்கின்றன. தன லாபாதிபதிகள் சேர்க்கை ஏற்பட்டிருக்கிறது. கூடவே பூர்வ புண்ணியத்திற்கு அதிபதியான சுக்கிரனும் இணைந்திருக்கிறது. ஆகவே மிகப்பெரிய ஒரு செல்வ செழிப்பு ஏற்பட போகிறது. 1000ஐ பார்த்து கொண்டிருப்பவர்கள் 10,000ங்களை பார்ப்பார்கள். 10,000ங்களை பார்த்து கொண்டிருப்பவர்கள் லட்சங்களை பார்ப்பார்கள். லட்சங்களை பார்த்து கொண்டிருப்பவர்கள் கோடிகளை பார்ப்பார்கள். ஏற்கனவே சில கோடிகளுக்கு அதிபதியாக இருப்பவர்கள் பல நூறு கோடிகளை பார்ப்பார்கள். அப்படி உங்களுடைய செல்வ செழிப்பு பல மடங்காக இன்ட்டு 10 இன்ட்டு 100 இன்ட்டு 1000 போட்டால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி உங்களுடைய செல்வ செழிப்பு மிகுதியாக விளங்குகின்ற ஒரு அற்புதமான ஒரு நேரம் என்று சொல்லலாம். இது ஒரு நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாள். நீங்கள் எந்த தொழிலில் இருந்தாலும் அதில் மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும். அந்த தொழிலில் நீங்கள் வச்சது தான் சட்டம், யாரும் ஒன்றும் பண்ண முடியாது, அசைக்க முடியாது உங்களை. அந்த மாதிரி ஒரு தொழிலிலே ஒரு மொனோபொலி மாதிரி நீங்கள் இருக்க போகிறீங்க, ஒரு ராஜா மாதிரி இருக்க போகிறீங்க. அற்புதமான நன்மைகளெல்லாம் நடைபெறும். தொழில் ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் மிகப்பெரிய நன்மைகள் நடைபெறும். ஆரோக்கியத்திலே மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்படும். அனைத்து விதமான நன்மைகளும் நடைபெறக்கூடிய நல்ல நாள். கடக ராசிக்கு இது ஒரு மிகச்சிறப்பான நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். ராசி அதிபதி சந்திரன் ராசியில் ஆட்சி பலம் பெற்றுவிட்டது. ராசிக்கு நன்மை செய்யும் கிரகங்களான செவ்வாயும் சுக்கிரனும் ராசியிலே ஒன்றாக இணைந்திருக்கின்றன. கடக ராசியில் உள்ள மருத்துவர்களுக்கு இன்றைய தினம் மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது. நீங்கள் மெடிக்கல் ப்ரொஃபஷனில் இருக்கிறவங்களாக இருந்தால் இன்றைய நாள் உங்களுக்கு உங்களுடைய தொழிலிலே ஒரு மிக முக்கியமான ஒரு மைல்கல்லாக குறிப்பிட்டு சொல்லும்படி மிக முக்கியமான சில நல்ல நிகழ்வுகளெல்லாம் நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக இன்றைய தினம் விளங்கும். உங்களது தொழிலிலே ஒரு சாதனை படைப்பீர்கள். மிகப்பெரிய சாதனைகளை உங்களது தொழிலிலே நீங்கள் செய்து பாராட்டப்படுவீர்கள். அனைவராலும் புகழப்படுவீர்கள். நன்மைகள் நடைபெறக்கூடிய ஒரு மிகச்சிறப்பான ஒரு நல்ல நாளாக இந்நாள் விளங்குகிறது. சிம்ம ராசிக்கு இது ஒரு மகிழ்ச்சியான நாள். நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். சிம்ம ராசிக்கு இன்றைக்கி கனவுகள் நிறைய வரும். படுத்தா சவுண்ட் ஸ்லீப் வராது, ஏதாவது ட்ரீம்ஸ் வரும். அந்த ட்ரீம்ஸில் வர சில விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஒரு மாதிரி டிஸ்டர்பிங்காக இருக்கும். நடக்காத விஷயங்கள், நடக்க முடியாத விஷயங்கள், நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லாத விஷயங்கள், அதெல்லாம் நடக்கிற மாதிரி ஒரு ட்ராமா மாதிரி உங்களுடைய கனவில் வரும். சில பேருக்கு கனவு அது காலையில் தூங்கி எழுந்த உடனே மறந்துடும், என்ன கனவு கண்டோன்னே தெரியாது, ஏதோ கனவு வந்ததுன்னு மட்டும் தெரியும். சில பேர் அப்படியே சினிமா பார்த்துட்டு கதை சொல்கிற மாதிரி சீன் பை சீன் சொல்லிகிட்டு இருப்பாங்க, ஷார்ட் பை ஷார்ட் சொல்லுவாங்க. அந்த மாதிரி சில பேருக்கு அந்த கனவு நினைவு இருக்கும். கனவு நினைவு இருந்தால் அது தொல்லை, மறந்து விட வேண்டும். தூங்கி விழுந்த உடனே காலையில் முழிச்சிட்ட உடனே கனவெல்லாம் மறந்துடுச்சுன்னா நல்லது, அதை ஞாபகம் வச்சுட்டா கஷ்டம். இன்றைய தினம் உங்களுக்கு 12ஆம் இடத்திலே செவ்வாய் நீச்சம் பெற்று சுக்கிரன் சந்திரன் சேர்க்கை ஏற்பட்டு இருக்கின்ற காரணத்தினால் உங்களுடைய கனவுகள் அல்லது தேவையில்லாத நினைப்புகளெல்லாம் நினப்பு தான் பொழப்ப கெடுக்குதும்பாங்களே, அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது தேவையில்லாத நினைப்புகள், மலரும் நினைவுகள், பழைய என்றைக்கோ நடந்த விஷயங்களெல்லாம் இன்றைக்கி திரும்ப திரும்ப மறுபடியும் நினச்சிக்கிட்டு அதை அப்படியே மனசில் வச்சுக்கிட்டு இருக்கிறது, இல்லை தூக்கத்தில் அரைகுறை தூக்கத்திலே ஏற்பட்ட கனவுகளால் ஏதேனும் உங்களுக்கு மனதிலே கவலைகள் ஏற்படுவது, இதெல்லாம் உங்களுக்கு ஏற்படும். ஆனால் மகிழ்ச்சியாக இருக்கும். தொழில் ரீதியாக மிகப்பெரிய வளர்ச்சி ஏற்படும். தொழில் வளர்ச்சி மிக அற்புதமாக இருக்கும். பொருளாதார நிலையிலே நல்ல முன்னேற்றம் இருக்கும். ராசிக்கு 2ஆம் இடத்திலே தனலாபாதிபதி புதன் உச்சம் பெற்று இருக்கிறது. மனதை திடமாக வைத்துக் கொள்வதற்கு நீங்கள் தியான பயிற்சி இன்றைய தினம் செய்வதில் ரொம்ப நல்லது. தியான பயிற்சி செய்ய வேண்டும். மனதில் ஏதேனும் ஒன்றை நினைத்து கொண்டு அதையே புருவ மத்திக்கு கொண்டு அங்கே அது இருப்பதாக நீங்கள் யூகித்து கொண்டு தியானம் செய்வது, ஆழ்நிலை தியானம் செய்வதன் மூலமாக நீங்கள் உங்களது மனதை கட்டுப்படுத்த முடியும். மனித மனம்ங்கிறது அது ஒரு குரங்கு, அது தாவிண்டே தான் இருக்கும். அதில் தேவையில்லாத சில எண்ணங்கள்லாம் மனசில் வரும். அதை நம்ம கண்ட்ரோல் பண்ண கற்றுக்கணும். நாம் சொல்லும்படி மனம் கேட்க வேண்டும். மனம் போன போக்கிலெல்லாம் நாம் போகக்கூடாது. நமக்கு கட்டுப்பட்டு மனம் இருக்க வேண்டும். மனம் என்னும் ஒரு குரங்கை நாம்
கயிறு போட்டு கட்டி போடணும். அதற்கு இறைவனின் திருநாமத்தை உச்சரிக்கலாம், மெடிடேஷன் செய்யலாம், பிராணாயாமா செய்யலாம். யோகாவில் நிறைய நிலைகள்லாம் இருக்கின்றன. அதில் ஒரு சில நிலைகளுக்கு செல்லும் பொழுது நமக்கு அந்த மனம் நமது வயப்படும், நாம் அதை கட்டுப்படுத்தலாம். பொருளாதார முன்னேற்றம் மிகச் சிறப்பாக இருக்கும். கன்னி ராசிக்கு இது ஒரு மிகச் சிறப்பான நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்கும். தனஸ்தானாதிபதி லாபஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறது, லாபஸ்தானாதிபதியோடு சேர்ந்திருக்கிறது. 2 சுக்கிரனும் 11 சந்திரனும் ஒன்றாக இணைந்திருக்கின்றன. ஆகவே பொருளாதார நிலையிலே கணிசமான முன்னேற்றம் ஏற்படும். பணம் கொடுக்கல் வாங்கல் தொடர்பாக நீங்கள் யார் மீதாவது வழக்கு தொடுத்திருந்தால் இப்பொழுது உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பாகி பணம் வந்துவிடும். நீங்கள் ஏதாவது இன்சூரன்ஸ் கிளைம்லாம் பண்ணியிருந்தால் அது இப்போ உங்களுக்கு கிடச்சிரும். அதில் ஏதாவது டிஸ்பியூட் இருந்தால் இப்போ சரியாயிடும். எதிரிகளிடமிருந்து பணம் வரும். எதிரிகள்னாக்கா உங்களை யார் உங்களுடைய கருத்துக்கு முரணாக சொல்லுகிறார்களோ அவர்களையெல்லாம் எதிரிகள் என்று எடுத்துக்கொள்ளலாம். பணம் கொடுக்கல் வாங்கலிலோ அல்லது நீங்கள் கிளைம் பண்ண ஏதாவது ஒரு அமௌண்ட் உங்களுக்கு வராமல் இருந்தாலோ அல்லது இன்சூரன்ஸ் மூலமாக வர வேண்டிய அமௌண்ட்டை ஏதாவது டிஸ்பியூட் பண்ணியிருந்தாலோ இப்போ அந்த கேஸ் எல்லாம் சக்ஸஸ் ஆகி உங்களுக்கு ஃபேவரபுளாக ஆர்டர் வந்து பேமெண்ட் கொடுத்துருவாங்க. அந்த அளவுக்கு ஒரு எதிர்பாராத ஒரு பெரிய தொகை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இன்றைய தினம் வழங்குகிறது. கிரக நிலவரம் மிகச் சிறப்பாக இருக்கிறது. ராசி அதிபதி புதன் ராசியிலே உச்சம் பெற்றிருக்கிறது. அற்புதமான நன்மைகளெல்லாம் நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாளாக இன்றைய தினம் வழங்கும். துலா ராசிக்கு இது ஒரு மகிழ்ச்சியான நாள். நன்மைகள் அதிக அளவில் நடைபெறுகின்ற நல்ல நாள். தொழில் வளர்ச்சி மிக அற்புதமாக இருக்கிறது. தொழிலை விரிவுபடுத்துவீர்கள். புதிதாக ஏதேனும் இயந்திரங்கள் உபகரணங்கள் வாங்கி தொழிலை மேன்மேலும் விரிவுபடுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. சேவை சார்ந்த துறைகளிலே பணிபுரிபவர்களுக்கு தொழிலை புதிய கிளைகள் துவக்கி விரிவுபடுத்தும் வாய்ப்பு உருவாகும். தொழில் விரிவாக்கத்திற்கு தேவையான நிதி உதவி கிடைக்கும். கூடுதலாக யாரேனும் வந்து உங்களோடு தொழிலில் ஒன்றாக சேருவார்கள். தொழில் வளர்ச்சி மிகச் சிறப்பாக இருக்கும். 10ஆம் இடமாகிய தொழில் ஸ்தானத்தில் அதற்கு அதிபதியான சந்திரன் ஆட்சி பலம் பெற்று ராசி அதிபதி சுக்கிரனோடு இணைந்திருக்கிறது. 7 செவ்வாயும் அங்கே ஒன்றாக இணைந்திருக்கிறது. ஆகவே அனைத்து விதமான தொழில் முயற்சிகளும் மிகச் சிறப்பாக இருக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை உருவாகும். கணவன் மனைவியரிடையே ஒரு அந்யோன்யமான ஒரு உறவு ஏற்படும். மனம் விட்டு பேசக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் உருவாகும். குடும்பத்தில் ஏதேனும் சிறு சிறு மனக்கசப்புகள் யாருடனாவது இருந்தால் அவையெல்லாம் இப்பொழுது காணாமல் போய்விடும். இருந்த இடம் தெரியாமல் போய்விடும். மனஸ்தாபங்கள் கருத்து வேறுபாடுகள் எல்லாம் முற்றிலுமாக நீங்கி நீங்கள் இப்பொழுது நல்ல ஒரு சந்தோஷமான ஒரு சூழ்நிலையிலே குடும்ப சூழ்நிலை மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய தொழில் வளர்ச்சியும் சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இன்றைய தினம் வழங்குகிறது. விருச்சிக ராசிக்கு இது ஒரு மிகச் சிறப்பான நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். பாக்யஸ்தானமாகிய 9ஆம் இடத்திலே அதற்கு அதிபதியான சந்திரன் ஆட்சி. ராசி அதிபதி செவ்வாய் அங்கே சேர்ந்திருக்கிறது. 7க்கும் 12க்கும் அதிபதியான சுக்கிரனும் இணைந்திருக்கிறது. திருமண வயதில் உள்ள விருச்சிக ராசி ஆண் பெண்களுக்கெல்லாம் இப்பொழுது திருமணம் நிச்சயிக்கப்படும். மன வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாக அமையும். தொழில் தொடர்பான முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். உத்தியோக மாற்றம் எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு இப்பொழுது அது கிடைக்கும். உத்தியோகத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். ஒரு சிலருக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கும். புதிய பதவிகள் கிடைக்கும். பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, புதிய பதவிகள் கிடைத்தல், புதிய உத்தியோகம் கிடைத்தல் போன்ற தொழில் தொடர்பான அனைத்து விஷயங்களும் மிகச் சிறப்பாக நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் நன்றாக நடைபெறும். 9ஆம் இடத்திலே சந்திரன் செவ்வாய் சுக்கிரன், 10ஆம் இடத்திலே சூரியன் குரு, 11ஆம் இடத்து புதன் ஆகிய அனைத்துமே உங்களுக்கு நன்மை செய்யும் விதத்திலே அமைந்திருக்கின்றன. ஆகவே நன்மைகள் சற்று அதிக அளவில் நடைபெறக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இன்றைய தினம் விளங்குகிறது. இன்றைய தினம் நீங்கள் செய்யும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். தனுசு ராசிக்கு இது ஒரு சந்திராஷ்டம நாள். அமைதியாக இருக்க வேண்டும். புதிய முயற்சிகளில் இறங்க வேண்டாம். கடமைகளை மட்டும் செய்து கொண்டிருக்கவும். பணம் கொடுக்கல் வாங்கல் போன்ற விஷயங்களிலே சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். பெரிய தொகையெல்லாம் நீங்கள் ஹேண்டில் பண்ணக்கூடாது. உங்களுடைய வீட்டில் உள்ள வேறு யாரிடமாவது அந்த பொறுப்புகளை எல்லாம் ஒப்படைத்து விட வேண்டும். மாணவ மாணவியர் இன்றைய தினம் தங்களுடைய கல்லூரிக்கோ அல்லது பள்ளிக்கூடத்திற்கோ சென்று வரும்பொழுது சற்று பத்திரமாக இருக்க வேண்டும். பாதுகாப்பு ரொம்ப முக்கியம்.
அதனால் இன்றைய தினம் சற்று பாதுகாப்பாக இருப்பது மிகவும் அவசியமானது. ராசி அதிபதி வலுவான நிலையிலே 9ஆம் இடத்திலே அமர்ந்து கொண்டு ராசியை பார்த்து கொண்டிருக்கின்ற காரணத்தினால் பாதிப்புகள் எதுவும் இருக்காது. எனினும் சற்று பாதுகாப்பாக இருப்பது நல்லது. மகர ராசிக்கு இது ஒரு நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். ஒரு சிலருக்கு சின்ன ஒரு காயம் படும், அதனால் ட்ராவல் பண்ணும்போது பத்திரமா இருங்க. லேசாக அப்படி முட்டியில் சிராச்சிட்டு வருவாங்க பசங்க விளையாட போனால் சில நேரத்தில், அந்த மாதிரி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தொழில் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும். பொருளாதார நிலையிலே நல்ல ஒரு திருப்திகரமான ஒரு போக்கு இருக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை உருவாகும். ஆரோக்கியத்தில் சற்று அதிக கவனம் தேவை. ரிஸ்க் எடுத்து எந்த விஷயமும் செய்யக்கூடாது. சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள் இன்றைய தினம். கும்பராசிக்கு இது ஒரு மிகச்சிறப்பான நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். 6ஆம் இடத்திலே சந்திரன் செவ்வாய் சுக்கிரன் சேர்க்கை ஏற்பட்டிருப்பது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நன்மை. உங்களுக்கு போட்டியாளர்களாக இருந்தவர்கள் அல்லது உங்களுக்கு எதிரியாக இருந்தவர்களெல்லாம் இப்பொழுது சற்று வேகம் குறைந்துவிடும். உங்களது தொழிலிலே நீங்கள் மிகப்பெரிய நிலைக்கு உயரக்கூடிய வாய்ப்பு இப்பொழுது உருவாகிறது. 7ஆம் இடத்தில் இருக்கும் சூரியன் குருவின் பார்வை உங்களுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பை அளித்துக் கொண்டிருக்கிறது. அஷ்டமஸ்தானத்தில் இருக்கும் புதன் வக்கரமாக துவங்கிவிட்டதால் இப்பொழுது உங்களுக்கு அதுவும் மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும். நன்மைகள் சற்று அதிக அளவிலே நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. இது ஒரு மகிழ்ச்சியான நாள். மிகச்சிறப்பான நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். மீன ராசிக்கு இது ஒரு மிக மிக அற்புதமான நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. ராசிக்கு 5ஆம் இடத்திலே 5 சந்திரன் 2 9 அதிபதியான செவ்வாய் ஆகிய 2 திரிகோணாதிபதிகள் ஒன்றாக இணைந்திருக்கின்றன. ஆகவே மிகப்பெரிய யோகத்தை அது கொடுக்கும். 2 திரிகோணாதிபதிகள் ஒரே இடத்தில் இணைந்திருப்பது ஒரு பெரிய யோகம். நன்மைகள் நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக இன்றைய தினம் விளங்குகிறது. 7ஆம் இடத்தில் இருக்கும் புதன் ராசியை பார்த்து கொண்டிருக்கிறது. கல்வி பயிலும் மாணவ மாணவியரின் கல்வி முன்னேற்றம் மிகச் சிறப்பாக இருக்கும். கல்வித்துறையிலே பணிபுரிபவர்களுக்கெல்லாம் இப்பொழுது பதவி உயர்வு கிடைக்கும். நன்மைகள் சற்று அதிக அளவில் நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக மகிழ்ச்சியான நாளாக இந்த நாள் விளங்கும். நாளைய விசேஷங்கள். நாளைய தினம் பிரதோஷம். வியாழக்கிழமை நாளைக்கு பிரதோஷம். நாளைய தினம் அதிகாலை முகூர்த்தம். இந்த ஆவணி மாதத்தில் 3 முகூர்த்தம் அந்த மாதிரி வருது. 5லேருந்து 6. வியாழக்கிழமை 6 7:30 யமகண்டம். 5 to 6 முகூர்த்தம் நாளைக்கு ஏர்லி மார்னிங். அதிகாலையில் 5 மணி முதல் 6 மணி வரை நாளைய தினம் சுப முகூர்த்தம். நாளைக்கு முகூர்த்த நாள். நாளைக்கு பிரதோஷ வழிபாடு செய்யும் நாள். விநாயகர் சதுர்த்திக்கு விநாயகர் வழிபாட்டுக்கு நாம் பயன்படுத்த வேண்டிய 21 இலைகளை பற்றி சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அரச இலை, அகத்திக்கீரை, தாழம்பூ இலை, கரிசலாங்கண்ணி கீரை என வரிசையாக சொல்லி கொண்டு கொண்டிருக்கிறேன். ஜாதி மல்லியை பற்றி சொன்னேன். நேற்றைய தினம் மருத இலை பற்றி சொன்னேன். மருத இலை பற்றியும் எருக்கம் இலை பற்றியும் நேற்றைய தினம் சொன்னேன். இப்பொழுது இன்னும் 2 இலைகளை பற்றி இன்றைய தினம் சொல்லவிருக்கிறேன். இலந்தை மரத்து இலை இருக்கிறதே, இலந்த பழம் பார்த்துருக்கீங்களா? இலந்த பழம் அப்படின்னு ஒன்று சொல்லுவோமே, அந்த இலந்த பழம், அந்த பழுக்கக்கூடிய அந்த மரத்துடைய இலை இருக்கிறதே, அது இலந்தை இலைன்னு சொல்லுவாங்க. அந்த இலந்தை இலையால் விநாயகப் பெருமானுக்கு அர்ச்சனை செய்தால் கல்வியிலே நல்ல ஒரு தேர்ச்சி ஏற்படும். உங்களுடைய வீட்டிலே படிக்கிற பிள்ளைகள் இருந்தால் இலந்தை இலையை அவர்களை கொண்டு விநாயகருக்கு பூஜை செய்ய சொல்லுங்கள். இலந்தை இலையால் பூஜை செய்தால் கல்வியில் மேன்மை ஏற்படும். கல்வி அறிவு வளரும். நிறைய மார்க் கிடைக்கும். பரீட்சையும் போது மறந்து போகாமல் இருக்கும். நல்ல எழுத்து வரும். விநாயகப் பெருமான் தான் உலகில் முதலில் எழுத்து வடிவத்தை கொடுத்தவர் விநாயகர். இது தெரியுமா உங்களுக்கு? ஃபஸ்ட்டு அவர் தான் எழுத்தர். வியாசர் சொன்ன புராணங்களை எல்லாம் வியாசர் சொல்ல இவர் எழுதினார். ஃபஸ்ட்டு ஸ்டெனோகிராஃபர். ஒருத்தர் டிக்டேஷன் கொடுத்து ஒருத்தர் எழுதுறதுன்றத உருவாக்கியவர் விநாயகர். அதனால தான் எழுத ஆரம்பிக்கிறத மேலே பிள்ளையார் சுழி போட்டு ஆரம்பிக்கிறோம். முத்தமிழ் அடைவினை முற்பட கிரிதனில் முற்பட எழுதிய முதல்வோனே. முத்தமிழ் அடைவினை முப்படு கிரிதனில் முற்பட எழுதிய முதல்வோனே. அருணகிரிநாதர் சொல்கிறார் இந்த தகவலை. முத்தமிழ் அடைவினை முப்படு கிரிதனில் முற்பட எழுதிய முதல்வோனே. முதலில் எழுதியவர் அவர் தான். அதனால் எழுத்துக்கு அதிபதியே பிள்ளையார், கல்விக்கு அதிபதி பிள்ளையார்.
பிள்ளையாருடைய அருள் இருந்தால் லட்சுமி கடாட்சமும் சரஸ்வதி கடாட்சமும் சேர்ந்து வரும். கல்வியிலே மேன்மை அடைவதற்கு, மாணவர்கள் நன்றாக படிப்பதற்கு இலந்தை இலையால் விநாயகரை வழிபட வேண்டும். ஊமத்தை இலையால் வழிபாடு செய்தால் பெருந்தன்மை வருமா. நாங்கள் டிவி பார்த்துட்டு இருக்கிற யாரோ லேடிஸ் வராங்க, முதல்ல எங்கள் மாமியார் கதை கொடுத்து செய்ய சொல்லணும் அப்படின்னு. பெருந்தன்மையான ஒரு மனசு, ஒரு பிராட் மைண்ட் வரணும்னாக்கா ஊமத்தை இலையில் பூஜை பண்ணணும். ஊமத்தை பூ, ஊமத்தை இலையெல்லாம் பார்த்துருப்பீங்க, ஊமத்தக்காய். அந்த ஊமத்தை செடியுடைய இலை இருக்கிறது, அது விநாயகர் வழிபாட்டிலே சேர்க்க வேண்டிய 21 இலைகளில் அதெல்லாம் வரும். ஊமத்தை இலையால் விநாயகருக்கு பூஜை செய்தால் பெருந்தன்மை வரும். இந்த குறுகிய மனப்பான்மையெல்லாம் போகும். மனசு நல்ல ஒரு விசாலமாக இருக்கும். விசாலமான மனசு, பெரிய மனசு இருக்கணும்னா அதுக்கு ஊமத்தை இலையால் பூஜை பண்ணணும். அதுக்கு விரிவிரி கணபதினு ஒரு கணபதி மந்திரம் இருக்குது. அந்த விரிவிரி கணபதி மந்திரத்தை சொன்னாலே மைண்டு பிராட் ஆகிடும். கணபதியில் 54 கணபதிக்கு மூலமந்திரம் கிடச்சிருக்கு. 54 விதமான கணபதி மூலமந்திரங்கள் இதுவரை கிடைத்திருக்கின்றன. இன்னும் நிறைய இருக்குது, எனக்கு கிடைச்சது சொல்கிறேன். அதில் விரிவிரி கணபதி ரொம்ப பிராட் மைண்டை கொடுக்கும். அதே தான் இந்த இலையுடைய வழிபாடு. ஊமத்தை இலையால் விநாயகரை வழிபட்டால் பரந்த மனம், பெருந்தன்மை, அனைவரையும் மன்னிக்கின்ற ஒரு குணம், அது ரொம்ப முக்கியம் இல்லையா வாழ்க்கைக்கு. கரம் வச்சுக்கிட்டே இருந்தானா வாழ்க்கையை அதில் ஸ்பாயில் ஆகிடும். மன்னிச்சிடணும் சிலதெல்லாம். ஏன்னா மன்னிக்கிறதுல முதன்மையான கடவுள் விநாயகர் தான். க்ஷமாகரம்னு பேர் அவருக்கு, மன்னித்தருள்பவர். அவர் சங்கரம், சங்கரம், சங்கரம் மூணுமே. சமஹா கரோதி சங்கரஹா, சமஹா கரோதி சங்கரஹ, க்ஷமாஹா கரோதி சங்கரஹா, மூணுமே பண்ணுவார். சமஸ்தலோக சங்கரம் அப்படின்னா அனைத்துலகையும் காப்பாற்றுபவர். சங்கரன் என்றால் அனைத்துலகையும் காப்பாற்றுபவன். சமஸ்தலோக சங்கரம். சமஹா கரோதி என்றால் அனைத்தையும் சமமாக பார்த்தல். க்ஷமா கரோத்தி அப்படின்னா மன்னித்து அருள்பவர். க்ஷமஹா கரோத்தி. சில பேர் சங்கர்னு பேர் சொல்லுவாங்க, அப்படின்னா மன்னிப்பவன் அர்த்தம். சங்கரன் அப்படின்னா காப்பாற்றுபவன் அர்த்தம். சங்கரன் நுனினாக்கால சங்கர் அப்படின்னாக்கா அவன் எல்லாத்தையும் சமமாக பார்ப்பவன். சமஹா கரோத்தி சங்கரஹா, சமஹா கரோத்தி சங்கரஹா, க்ஷமஹா கரோத்தி சங்கரஹா, மூணுமே விநாயகருக்கு உண்டு. ஆகவே மன்னித்தருள்கின்ற தெய்வமான விநாயகப் பெருமானை ஊமத்தை இலையால் அர்ச்சனை செய்து வழிபட்டால் நமக்கு பரந்த மனப்பான்மை, பிறரை மன்னிக்கக்கூடிய ஒரு உயர்ந்த மனம் அனைத்தும் கிடைக்கும். நாளைய நிகழ்ச்சியிலே இன்னும் சில இலைகளை பற்றியும் விநாயகர் வழிபாடு பற்றியும் சொல்லவிருக்கிறேன். மீண்டும் நாளைய நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் ஹரிகேசன் அல்லூர் வெங்கட்ராமன், நங்கநல்லூர். வணக்கம். ஜீ தமிழ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். ஒளிமயமான எதிர்காலம் நிகழ்ச்சி மூலமா ஓம்காரம் பகுதியில சந்திக்கிறதுல சந்தோஷம். உங்களுடைய வாழ்க்கையில் மென்மேலும் வளர்ச்சி அடையவும், பிரச்சனைகள் தீரவும், ஜாதக ரீதியான சந்தேகங்களுக்கு விடை காணவும் யோக ஆஞ்சநேயர் சக்தி பீடம், அனுமன் உபாசகர் ஜோதிட சிம்மம், திருவல்லிக்கேணி சுவாமி கண்ணன் பட்டாச்சாரியா சப்தரிஷி வாக்கியம் மூலம் உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லுவார். வணக்கம் சுவாமிஜி. நாராயண. சுவாமிஜி, இன்றைய தினம் எப்படி இருக்கு? என்னென்ன பூஜைகள் நம்ம செய்யலாம்? என்னென்ன ஆன்மீக குறிப்புகள் இருக்குன்னு சொல்லுங்க சுவாமிஜி. ஸ்ரௌதத்மார்த்தாதிகம் கர்ம நிகிலம் என சூத்ரிதம் தஸ்மை சமஸ்த வேதார்த்த விதே விகனசே நமக. வக்ரதுண்ட மகாகாயா சூரியகோடி சமப்பிரபா நிர்விக்னம் குருமே தேவா சர்வகாரேஷு சர்வதாம். அசாத்திய சாதகம் சுவாமின் அசாத்தியம் தவகிம் மத ராம் தூதோ கிருபா சிந்தோ மத்காரியம் சாதய பிரபு. கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரு. ஜெயந்தி மங்களாகாளி பத்ரகாளி கபாலினி துர்காஷமா சிவாதாத்ரி ஸ்வகாசதா நமோஸ்துதே. குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரகா குரு சாட்சாத் பரம்பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. அஸ்மத் குருபியோ நமக. விகனச மகா குரவே நமக. அனுமன் சுவாமிகள் ஆசிகளுடன் மங்களகரமான மன்மத வருடம் ஆவணி மாதம் 23ஆம் தேதி 9/9/2015 புதன்கிழமையான இன்று பல நல்ல ஆன்மீக தெய்வீக விஷயங்களை பார்க்கலாம். ரொம்ப நன்றி சுவாமிஜி. முதல் நேர் இன்னைக்கு யார் இங்க இருந்துன்னு பார்க்கலாம். வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம். பேர் சொல்லுங்க சார். பரமசிவம். எங்க இருந்து சார் பேசுறீங்க நீங்க? வேலூர் மாவட்டம் கலவை. உங்களுடைய பிறந்த தேதி, ராசி, நட்சத்திரம் சொல்லுங்க சார்.
பிறந்த தேதி வந்து ஆனந்த வருடம் சித்திரை மாதம் 19ஆம் தேதி 2/5/1974 மேடம். ம் இரவு 10:35 மணிக்கு பிறந்திருக்கு மேடம். ம் என்ன சந்தேகம் குறித்து உங்களுக்காகவும் உங்களுடைய மகன்களுக்காகவும் கேட்கணும் தெரிஞ்சுக்கலாமா? எனக்கு தொழில் என்ன தொழில் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கணும் மேடம். ம் ம் இப்போ 41 வயசு ஆகுதுங்க மேடம் எனக்கு. ம் பிறந்ததுல இருந்தே எந்த தொழிலும் எனக்கு சரியா வரல. ம் இப்போ என்ன தொழில் சார் பண்ணிட்டு இருக்கீங்க? இப்போ வந்து ஒரு ஏற்கனவே நாங்க ஜவுளி கடை வச்சிட்டு இருந்தோம். ம் அது எடுத்துட்டு இப்போ ஒரு ஜவுளி கடையில் தான் நான் இப்போ ஒரு வேலையை செய்துட்டு இருக்கேன். ம் ம் இப்ப தொடர்ந்து அதுலயே செய்யலாமா இல்ல நான் தனியா சொந்த தொழிலா செய்யலாங்களா அப்படின்றது கேட்கலாம் தான் மேடம். என் பசங்க வந்து நான் படிக்கல மேடம். ம் ம் என் பசங்க வந்து படிக்கணும். ம் அதுக்கு வழி சொல்லணும். சரிங்க சார், உங்களுடைய பிரச்சனைகளுக்கு என்ன தீர்வு இருக்கு அப்படிங்கறத சப்தரிஷி வாக்கியம் மூலம் சுவாமிஜி கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? சரிங்க மேடம். சுவாமிஜி, உங்க குலதெய்வம் எது? எங்க குலதெய்வம் பணப்பாக்கம் எல்லம்மன் சாமி. சரி, இப்போ உங்களோட சந்தேகம் சொந்த தொழில் செய்யலாமா இல்லை இதே தொழில் இருக்கலாமா? ஆமா, குழந்தைகளோட கல்வி வேலை செய்யறது தான் ஒரு கடையில, ஒரு ஜவுளி கடையில. சரி, ஏற்கனவே நாங்க சொந்த தொழில் தாத்தா காலத்துல ஜவுளி தான் வச்சுட்டு இருக்கோம். சரி, எதனால மூடினீங்க அதை? தெரியல சாமிஜி. காரணம் உங்களுக்கு தெரியாது? தெரியல சாமிஜி. உங்க காலத்துக்கு, அதாவது உங்க அப்பா காலத்திலேயே மூடிட்டாங்களா? இல்ல இப்போ நான் என்னுடைய இதுல தான் சாமிஜி, நான் தான் கடை நடத்திட்டு இருந்தேன் அப்பாவுக்கு அப்புறம். சரி, எனக்கு கடையை தரக்கூட்டாத மாதிரி ஆயிப்போச்சு சாமிஜி. கடன் ஆயிடுதா இல்ல மன வருத்தங்களா? கடனாவும் ஆயிடுச்சு சாமிஜி, மன வருத்தம். விவசாயமும் பார்த்துட்டு இருந்தேன் அப்படியே. சரி, எனக்கு கடன் ஆயிடுவே, அதெல்லாம் நிறுத்திட்டேன் சாமிஜி. சரி, விவசாயம் பாக்குறீங்களா? இப்ப விவசாயம் பார்த்துட்டு அதையும் இப்போ ஒரு 4 வருஷமா நிறுத்திட்டேன் சாமிஜி. இந்த கரம்பா விட்டுட்டீங்க? அதுலயும் போனாலும் கடன் ஆகுதுன்னு வீட்டு சண்டை போட்டு நிறுத்திட்டேன் சாமிஜி. எல்லாமே நிறுத்திட்டு இப்போ ஒரு ஜவுளி கடையில முதல்ல ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி ஜவுளி கடைக்கு வேலைக்கு போனா ஒரு 2000 ரூபாய் சம்பளம் கொடுத்தாங்க. சரி, இன்னைக்கு 5000 ரூபாய் கொடுக்குறாங்க. அதே இப்போ 4 வருஷம் ஆகுது அந்த கடையிலேயே. சரி, இப்போ அங்கேயே வேலை செய்யலாங்களா? நானும் சொந்த தொழில் பண்ணலாங்களா? இப்ப சொந்த தொழில்னா மறுபடியும் நீங்க கடன் வாங்கி தானே செய்வீங்க? ஆமா சாமிஜி, கடன் வாங்காம செய்யணுன்றதுக்கோசம் கேக்குறேன் சாமிஜி. கடன் வாங்காம செய்யக்கூடிய சூழ்நிலை இப்ப இருக்கா உங்களுக்கு? இல்ல சாமிஜி. அது எதுக்கு சொல்றோம்னா, இப்ப நீங்க சொந்த தொழில் செய்யணும் ஆசைப்படுறீங்கன்னும் பொழுது நீங்க வந்து கடன் வாங்கி ஒரு தொழில் ஆரம்பிக்கலாமா அப்படின்னு இப்ப கேட்க வரீங்க. ஒண்ணு, அப்ப நாங்க 2 விதமா பாக்குறோம். இது இப்ப சொந்த தொழில் செய்யறதுக்கு ஏத்த நேரமா, உங்களுக்கு இன்னொன்னு கடன் வாங்குறதுக்கு ஏத்த நேரமா. ஏன்னா சில நேரங்கள்ல வாங்குற கடன் வளர்ந்துட்டே போகும், சில நேரத்துல வாங்குற கடன் லாபத்தை தரும். ஸோ இப்ப 2 விதமா பிரிச்சுக்கிறோம். மூணாவது, நீங்க உங்களுக்கு கல்வி இல்லைன்றதுனால உங்க குழந்தைகளுக்கு சிறப்பா இருக்கணும்னு ஆசைப்படுறீங்க. ஆமா சாமிஜி. அதுக்கு என்ன பண்ணலாம் பரிகாரம்னு சொல்றோம். சரிங்க சாமி. சரிங்களா? உங்களோட பேர் சொல்லுங்களா சாமிஜி? சொல்லுங்க. பொண்ணு முதல் பாப்பா பேர் வந்து ரம்யா. சரி, அஸ்த நட்சத்திரம் கன்னி ராசி சாமி. என்ன படிக்கிறாங்க? அவங்க 6th படிக்கிறாங்க. ரெண்டாவது குழந்தை? முதல் 1st, ரெண்டாவது குழந்தை ஹரிஷ்குமார். என்ன படிக்கிறாரு குழந்தை? அவன் 4th படிக்கிறான் சாமிஜி. சரி, இப்போ நம்ம பார்த்துட்டு உங்களுக்கு என்ன வருதுன்றதை சொல்லிடலாம். சரிங்க சாமிஜி. உங்க ஜாதகத்துக்கு சப்தரிஷி வாக்கியப்படி, உங்க ஜாதகத்துல சப்தரிஷி வாக்கியப்படி இப்போ உங்களுக்கு வந்து கடன் வாங்குறதுக்கு ஏற்ற நேரம் இல்லை அப்படின்னு தான் வந்திருக்கு. சரிங்க சாமி. அப்போ நீங்க கூடுமானவரை இப்போ கடன் வாங்குற விஷயங்களை தவிர்க்கலாம். ஆனா கட்டாயம் பூமியில தனலாபம் உண்டுன்னு சொல்லி வந்ததுனால நீங்க விவசாயத்தை வேற வகையில மேற்கொள்ளலாம். இப்போ வந்து உதாரணம் சொல்லணும்னா, இருக்கிறதுலேயே செலவு குறைஞ்ச ஒரு பயிரை பண்ணுங்க. இருக்கிறதுலையே செலவு மிக மிக குறைந்த பயிர் எதுவோ அந்த பயிரை பண்ணலாம். அதனால நீங்க சுத்தமா விவசாயம் பண்ணாமல் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு வந்து சப்தரிஷி வாக்கியப்படி ஜீவனஸ்தானத்தை அங்கார பகவான் பார்த்ததால பூமியால நீங்க லாபம் அடைய முடியும். அதனால அதிக கடன் படாத நீங்க விவசாயத்தை மறுபடியும் தொடங்கலாம். ஒன்று. இப்போ ரெண்டாவது விஷயம், கடன் வாங்கக்கூடிய ஏற்ற காலம் இல்லைன்றதுனால இப்போ செய்கிற உத்தியோகத்திலே தொடர்ந்து இருக்கலாம். அப்போ ஊழியம் செய்கிறது மட்டும்தான் இப்போ உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். இப்போ உங்களோட வாழ்க்கை சிறப்பாக இருக்கிறதுக்கு நீங்கள் பண்ண வேண்டிய பரிகாரம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு ஞாயிற்றுக்கிழமையும் விநாயக பெருமானை தரிசனம் பண்ணிடுவாங்க. ஒரு ஞாயிற்றுக்கிழமையும் காலை இல்லைன்னா மாலை பக்கத்தில் இருக்க கோயிலுக்கு போய் விநாயக பெருமானை தரிசனம் பண்ணுங்கள். அது உங்களுக்கு சிறப்பான பலன் தரக்கூடியதாக இருக்கும். ஒன்று. குழந்தைகளோட கல்வி வளர்ச்சி அடைகிறதுக்கு இப்போ தான் உங்களுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னே நாங்கள் சொன்னோம், வித்யாதானத்துக்கு புஸ்தக தானம் விசேஷம்னு. விஷ்ணு சகஸ்ரநாம புஸ்தகம் அல்லது கந்த சஷ்டி கவச்சம் அல்லது பகவத்கீதை ஏதாவது ஒரு புஸ்தகம் வாங்கி கோயிலில் இருக்கிற ஐயருக்கு கொடுத்துருங்க. உதாரணம், நீங்கள் கந்த சஷ்டி கவச புக்குனா ஒரு 20 ரூபா இருக்கும்.
அந்த புஸ்தகத்தை வாங்கி நீங்கள் முருகன் கோயிலில் இருக்க ஐயர் கொடுக்கலாம். இல்லைனா விஷ்ணு சகஸ்ரநாம புஸ்தகம் வாங்கி அந்த பெருமாள் கோயிலில் இருக்க ஐயர் கொடுக்கலாம். இல்லை பகவத்கீதை வாங்கினீங்கன்னா எந்த கோயிலில் கூட கொடுக்கலாம். அல்லது ஞானசம்பந்தர் எழுதிய வேலூர் தோழி பங்கன்னு ஆரம்பிக்கும், அது உங்களுக்கு கோளறு பதிகம் வாங்கியும் கொடுக்கலாம். இதை செய்யுங்க. கட்டாயம் உங்கள் குழந்தைகளோட கல்விக்கு விருதி வரும். அடுத்து உங்கள் குழந்தைகளோட ஒரு பிறந்த நாளுக்கும் குழந்தைங்களோட பிறந்தநாள் வருது இல்லையா, அந்த பிறந்தநாளுக்கு பவழமல்லி செடி வாங்கி நீங்கள் நடலாம். அன்றைக்கி யோகம் பார்க்க வேண்டாம். கட்டாயம் நீங்கள் யோகமோ அல்லது நட்சத்திரமோ பார்க்காம செய்யுங்க. குழந்தையோட பிறந்தநாள் அன்றைக்கி செய்திருங்க. கட்டாயம் விசேஷமான பலன் உங்களுக்கு கட்டாயம் உண்டு, சந்தேகம் வேண்டாம். குழந்தைங்களோட படிப்பு சிறப்பாக இருக்கும். நீங்கள் நினைத்ததை விட இன்னும் மேலும் மேலும் குழந்தைங்களுக்கு வளர்ச்சி நல்ல முறையில் இருக்கும். வேறு பரிகாரம் வேண்டாம், நம்புங்கள், நல்லதே நடக்கும். ஓம்காரம் பகுதிக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறோம். அடுத்த நேர் யார் எங்கன்னு பார்க்கலாம். சுவாமிஜி வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம், பேர் சொல்லுங்கம்மா. என் பேர் மரகதம் மேடம். எங்க இருந்து பேசுறீங்கம்மா? நீங்க மதுரையில இருந்து பேசுறேம்மா. சொல்லுங்கம்மா, நீங்க யாருக்காக சுவாமிஜி கிட்ட பேசணும்? எனக்காகவும் என் பிள்ளைகளுக்காகவும் பேசணும்மா. சரிங்கம்மா, உங்களுடைய பிறந்த தேதி, ராசி, நட்சத்திரம் சொல்லுங்க. என்னோடது 19/4/53மா. புனர்வூச நட்சத்திரம் 1ஆம் பாதம், சித்திரை 7 பிறந்ததுமா. சரிங்கம்மா. புனர்வூசம் மிதுன ராசி. இப்ப பிறந்ததுல இருந்து ஏதாவது ஒண்ணு எந்த ஒரு இதுக்குமே போராட்டம் பண்ணிதான் வாழ்க்கை நடத்திட்டே இருக்க மாதிரியே இருக்கு. பசங்களுக்கும் 4 பசங்க, அவங்களுடைய பத்தியும் கேட்கணும். அதுக்கட்டம். சரிங்கம்மா, உங்களுடைய பிரச்சனைக்கு என்ன பரிகாரம் செஞ்சு பயனடையலாம் அப்படிங்கறது சப்தரிஷி வாக்கியம் மூலம் சுவாமிஜி கிட்ட தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? சரிங்கம்மா. சரிங்கம்மா. சுவாமிஜி சொல்லுங்க. வணக்கம் சாமிஜி. நமஸ்தே. மதுரையில இருந்து பேசுறேன். சொல்லுங்க சாமிஜி. சொல்லுங்க. எனக்கு சின்ன வயசுல இருந்தே கஷ்டம் தான் சாமி. சொல்லுங்க. ஏதாவது ஒண்ணு மாத்தி ஒண்ணு. எனக்கு எங்க அம்மா கூட பிறந்தவங்க யாரும் இல்ல. அவங்களுக்கும் ஒரே பிள்ளை. நான் ஒரே பொண்ணு. எனக்கு என் கூட பிறந்தவங்க 5 பேர் இருந்தும் கடைசியா நான் மட்டும்தான் எங்க அப்பா அம்மாவுக்கு மிச்சம் இருந்தேன். சொல்லுங்கம்மா. 4 பிள்ளைய பெற்றிருக்கேன். எங்க வீட்டுக்காரர் 15 வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போயிட்டாரு. பிள்ளைகளை நான் கஷ்டப்பட்டு என்னமோ நான் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல வேலை பார்த்தேன். கஷ்டப்பட்டு காப்பாத்திட்டு இருக்கேன். பென்ஷன் வருது. பொம்பளை பிள்ளை 2 பொம்பளை பிள்ளைய 2 பேருமே லவ் மேரேஜ் பண்ணிட்டு போயிட்டாங்க. சரிம்மா. பசங்க இருக்காங்க, எல்லாருமே வேலை பாக்குறாங்க. இது இந்த பிள்ளைய போனதே ரொம்ப மனசுக்கு வருத்தமா இருக்கு. சின்ன பையன் நேவில வேலை பார்த்துட்டு இருக்கான். பசங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிட்டு போனது வருத்தமா இருக்குன்றீங்களா? கல்யாணம் பண்ணியாச்சு. இல்ல அவங்க 2 பொன் குழந்தைங்க சௌகரியமா தானே இருக்காங்க. அவங்க 2 பையங்க, பெரியவனுக்கு, சின்னவனுக்கு ஒரு பொம்பளை பிள்ளை தான் இருக்கு. சொல்லுங்கம்மா. அவன் நேவில வேலை பார்க்க அவனுக்கு வேலை முடிய போகுது இன்னும் ஒரு 2 வருஷத்துல. சொல்லுங்கம்மா. அவனுக்கு நல்ல வேலை அமையணும். அதே மாதிரி அவனுக்கு வாரிசு ஒரு பையன் வேணும். இவன் ஒரு இடத்த வாங்கி கொடுத்தேன். 2 பேருக்கு ஆளுக்கு ஒரு இடத்த வாங்கி கொடுத்தேன். எனக்கு முதல்ல ஒரு வீடு, ஒரு 500 சதுர அடியில ஒரு வீடை கட்டி அந்த வீட்டுல வாடகைக்கு ஒரு ஆள் வச்சிருந்தா அவங்க சூசைட் பண்ணிட்டாங்க. 2வது தடவை குடியிருந்தாங்க. அவங்களும் அதே மாதிரி ஆயிடுச்சு. பையனுக்கு ஒரு வீடை வாங்கி கொடுத்தேன். ஒரு இடத்த மட்டும் வாங்கி கொடுத்து அவன் வீடு போன வருஷம் 1 வருஷத்துக்கு முன்னாடி வீடை கட்டினான். அங்க குடியிருந்தவங்க ஒரு குடி ஒரு 6 மாசம் அவங்க வீட்டுக்காரர் ஆக்சிடென்ட்ல இருந்து போயிட்டாரு. ரொம்ப மனசுக்கு வேதனையா இருக்கு. இந்த மாதிரி ஒண்ணு மாத்தி ஒண்ணு தடங்களாவே வருது. இந்த 500 சாமி இல்ல என்ன பண்றேன்னு அதான் கேளுங்கம்மா. இருங்க, நீங்க 500 சதுர அடி பிளாட்டா வாங்கினீங்களா தனி வீடா? இல்ல, இடமா தான் வாங்கினேன். 500 சதுரடி. எவ்வளவு சதுரடி இடம் வாங்கினீங்க? 568 சதுரடி இருக்கும் சார். அப்படியே ஃபுல்லா கட்டிட்டீங்களா? ஆமா சாமி. சரி, அந்த இடத்துல தான் இப்ப இந்த இந்த சம்பவம் ஒரு இடம் 400 சதுரடி சாமி. அதுலதான் 2 பேருமே சூசைட் பண்ணாங்க. சரி, அந்த இடத்துல 568 என் மகனுக்கு வாங்கி கொடுத்தேன். சரி, இப்ப 400 சதுரடியில தான் இந்த நிகழ்ச்சி நடந்தது இல்லையா? ஆமா, இந்த நிகழ்ச்சி நடந்தது. 568 சதுரடி வாங்கினதுல என் மகன் வீடு கட்டி அவனுக்கு கொடுத்துருக்கேன். நான் கட்டி கொடுத்துருக்கேன். சரி, இந்த பிரச்சனை வந்த இடத்துல என்ன பரிகாரம் பண்ணலாம்னு சொல்றோமா? சரிங்களா? சரிங்க சாமி. சரி, இப்போ பிரசன்னப்படி சப்தரிஷி வாக்கியப்படி உங்களுக்கு என்ன வருதுன்னு பார்த்துக்கலாம். முதல்ல உங்களுக்கு எந்த இடத்துல இந்த அசுபம் நடந்ததோ அங்கே ஆகாச கருடக்கிழங்கு அப்படின்னு ஒரு கிழங்கு இருக்குது. ஆகாச கருடக்கிழங்கு அப்படின்னு. இந்த ஆகாச கருடக்கிழங்கை
நீங்கள் வந்து நாட்டு மருந்து கடையில் சொன்னாலும் வாங்கி கொடுப்பா. உங்களுக்கு அது இந்த மருந்து கடையில் இந்த மூலிகைலாம் விற்கிற இடத்துலையும் கிடைக்கும். பீட்ரூட் மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு கிட்டத்தட்ட. இந்த ஆகாச கருடனை வாங்கி ஒரு கருப்பு கயிறில் கட்டி தலைவாசலுக்கு நேரம் எங்கேயா தொங்க விடுங்க போகும். ஆகாச கருடக்கிழங்க வாங்கி தலைவாசலுக்கு நேரம் தொங்க விடுங்க. வீட்டில் ஏதாவது ஒரு பாகத்தில், அதாவது குறிப்பாக முடிஞ்சதுன்னா உங்களுக்கு ஈசான்யத்துலேயே ஒரு சின்ன தொட்டி வச்சு கத்தாழை வைங்க. கத்தாழை செடியும் ஆகாச கருடக்கிழங்கும் முக்கியம். மறுபடியும் இந்த மாதிரி கெட்ட சம்பவங்கள் நடக்காது. ஒன்று. ரெண்டாவது, விராலிமலை போய் ஒரு செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு முருகப்பெருமானை தரிசனம் பண்ணுங்கள். உங்களுக்கு நீங்கள் நினச்ச காரியம் நல்லதே நடக்கணும். மயில் ரூபத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு சகுனம் உங்களுக்கு கிடைக்கும். இதை ரெண்டை தவிர வேறு ஒன்றும் வேண்டாம். வருடத்தில் ஒரே ஒரு முறை ஒரு செவ்வாய்க்கிழமை போய் தரிசனம் பண்ணுங்கள். இந்த ஆகாச கருடனை தலைவாசல் நேரம் கட்டி வைங்க. வீட்டில் ஈசான்யத்தில் முடிந்தால் ஈசான்யம் இல்லை ஏதாவது ஒரு பாகத்தில் தொட்டியில் கத்தாழை வைங்க. வேறு பரிகாரம் வேண்டாம். கட்டாயம் உங்கள் பிரச்சனைகள் மன வருத்தங்கள் தீரும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். ரொம்ப நன்றி சுவாமிஜி. மரகதம் உங்களுக்காக வந்து நல்ல ஒரு பரிகாரம் நீங்கள் சொன்னீங்க. வீட்டில் வந்து இந்த திருஷ்டி களையிறதுக்காக எல்லாருமே வந்து இந்த ஆகாச கருடக்கிழங்கு கட்டலாமா சுவாமிஜி? பொதுவாக வீட்டில் வந்து நாங்கள் அடிக்கடி சொல்லுவோம், வீட்டில் வந்து ஆகாச கருடன் இருக்கிறது விசேஷம், துளசி விசேஷம். உங்களுக்கு வந்து வலம்புரி, இடம்புரி, சிறியானங்கை, பெரியானங்கை, மிளகானங்கை, உங்களுக்கு வந்து தொட்டாசிலுங்கி, இதெல்லாம் வீட்டில் இருக்கிறது ரொம்ப விசேஷமானது தான். பொதுவாகவே வீடுகளில் வந்து அது நம்ம ஃப்ளாட்டாக இருந்தாலும் இந்த மாதிரி செடிகளை வச்சிங்கன்னா அதுக்கு ஒரு தெய்வீகமான ஒரு பவர் கட்டாயம் கிடைக்கும். ஒரு வைப்ரேஷன், ஒரு பவர் வந்து கிடைக்கும். இந்த செடிகளை பற்றி நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும். நாம் அதை வந்து எதுவுமே பிரயோஜனப்படாத ஒரு பொருளாக தான் பார்க்குறோம். ஆனால் நீங்கள் ராமாயணம் மகாபாரதங்கள் தொன்று பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கும் ஒரு பெரிய சக்தி உண்டுன்றது நமக்கு புரியும். நல்லா நீங்கள் ஆழ்ந்து படிக்கணும். அப்போ தான் அந்த மரங்களுக்கு இருக்கிற சக்திகள், தன்மைகள் நமக்கு கட்டாயம் புரியும். ஆனால் நாம் அங்கே வந்து மரங்களாக நினைக்கிறோமே தவிர அதில் இருக்க தெய்வீக சக்தியை மறந்துடுறோம். குறிப்பாக சொல்லப்போனால் அந்த துளசியில் ஆரம்பித்து ஆகாச கருடன் வரைக்கும் அற்புதமான பலன்கள் உண்டு. அதனால் வீட்டில் கட்டாயம் ஆகாச கருடன் வச்சுக்கலாம், அந்த கிழங்கை வைக்கலாம். அதே மாதிரி நீங்கள் இந்த கத்தாழையும் வைக்கலாம். சில பேர் கத்தாழன்னு பயப்படுவோம், அதெல்லாம் பயப்பட வேண்டாம். அதுவே துளசி, தொட்டாசிலுங்க வைக்கலாம். இந்த மிளகானங்க, சிறியானங்கள்லாம் அக்கா தங்கா மாதிரி பெரியானங்கெல்லாம் அதனோட பலன்கள் வந்து இன்னும் நிறைய அற்புதங்கள். அது வந்து சொல்லணும்னா அது இன்னொரு சந்தர்ப்பத்தில் விரிவாக சொல்லலாம். அதனால் எல்லாருமே வைக்கலாம், தப்பு இல்லை. ரொம்ப நன்றி சுவாமிஜி. இன்னைக்கு பார்த்துட்டு இருக்க நேயர்களுக்கும், கால் பண்ண எல்லா நேயர்களுக்கும் நிறைய நல்ல பரிகாரங்கள் சொன்னீங்க. நிறைய விஷயங்கள் இன்னைக்கு நிகழ்ச்சியில் பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி சுவாமிஜி. மங்களானி பவந்து. உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தகுந்த பரிகாரம் செய்யவும், சுவாமிஜி கிட்ட பேசவும் OME ஸ்பேஸ் நேம் ஸ்பேஸ் சிட்டி என டைப் செய்து 57575 என்ற எண்ணிற்கு நீங்கள் மெசேஜ் பண்ணிங்கன்னா நாங்கள் உங்களுக்கு கால் பண்ணுவோம். யோக ஆஞ்சநேயர் சக்தி பீடம், அனுமன் உபாசகர், ஜோதிட சிம்மம், திருவல்லிக்கேணி சுவாமி கண்ணன் பட்டாச்சாரியா சப்தரிஷி வாக்கியம் மூலம் உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லுவார். மீண்டும் நாளை சந்திக்கலாம். இது ஓம்கார்.